வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஈஸியான ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரவா கிச்சடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட் டின்னருக்குமே சூட்டபுளாக இருக்கும். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா நல்லா ரவை வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல வாசனை வரும். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது பச்சை வாசனை போன உடனே நறுக்கின கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். கேரட்டு ஒரு பாதி கேரட்டும் ஒரு 4 பீன்ஸும் சேர்த்துருக்கேன். நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா இது வதங்கணும். கொஞ்சம் வதங்கின உடனே இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 கப்பு ரவைக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா காய்கறி வேகணும், அதுக்காக அது கூட ஒரு 1/2 கப்பு சேர்த்து கரம் மசாலா தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த உடனே இப்போ ரவையை சேர்க்கணும். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கட்டி தட்டாது, இல்லைனா கட்டி கட்டி ஆகிடும். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ தண்ணி நிறைய இருக்க மாதிரி இருக்கா, ஆனால் அந்த ரவை வெந்த உடனே சரியாயிடும். இப்போ நான் கொதித்த உடனே அதுக்கு ஸ்பைசஸ்லாம் பெரியசாக இருக்கிறதுலாம் நான் எடுத்துடுறேன். இது உங்கள் ஆப்ஷனல் தான். பிரியாணி இலையும் பட்டையும் மட்டும் நான் ஃபஸ்ட்டு எடுத்துடுவேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம போட்டு பீன்ஸு கேரட்டும் நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நம்ம பொடியை நறுக்கி போட்டனால சீக்கிரமாக வெந்துடும். இந்த டைமில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பப்படி. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் போல் விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து நல்லா கிளறிட்டே இருங்க. ஏன்னா மூடும்போது அந்த நீராவி அதில் பட்டு இன்னும் கொஞ்சம் ரவை நல்லா சாஃப்டாகும், நல்லா வெந்துடும். இப்போது நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க. அது உதிரி உதிரியாக கிடைக்கும் நல்லா. அப்போ தான் நீங்கள் கைவிடாமல் கலர்னிங்கன்னா அடி ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். 1/4 கப்பு தேங்காய், 2 ஸ்பூன் உடச்சக்கல்ல, 2 பச்சை மிளகாய் சின்னதாக போட்டிருக்கேன், ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு. இது தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.